வணக்கம். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் டென்ஷன். க்ளோஸ் அபவுட் 1 o'clockலேருந்து நியூஸ் வந்து அப்படி ஸ்லோவாக அப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆரம்பிச்சிச்சு. தட் பாகிஸ்தான் கண்டினியூஸாக வந்து அரௌண்ட் 20 சிட்டிஸை வந்து இந்தியன் சிட்டிஸை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க த என்டையர் வெஸ்டர்ன் பார்டரில். அண்ட் இது எல்லாமே லாஸ்ட் நைட்லேருந்து நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து தடுத்துருக்கு. அவங்களோட ட்ரோன்ஸ் ஆகட்டும், மிசைல்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து S-400 அண்ட் அதர் சிஸ்டம்ஸ் வச்சு தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 1 2 ரெண்டாவது வந்து இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகூரில் இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சிங்களேன், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது தட் இஸ் தி மோஸ்ட் க்ரூஷியல் அசெட் ஒரு போரில். அந்த அசட்டை வந்து காப்பாற்ற, அது வந்து பேசிக்காக வந்து இன்கமிங் மிசைல்ஸை வந்து தடுக்கிறதுக்கான எல்லா பேசிக்லி இட் சப்போர்ட்ஸ் தி சிட்டி. அந்த சிஸ்டமே வந்து இந்தியா அடிக்க முடியும் சொன்னால் மற்ற எல்லா அசெட்ஸுமே வந்து ஈஸியாக டச் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு டெமோன்ற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி லாகூரில் இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை அட்டாக் பண்ணியிருக்கு அண்ட் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு. நியூட்ரலைஸ்னால் காலி பண்ணியாச்சு. மற்ற இடத்துலையும் வந்து இந்தியா பண்ணி இருக்கிறதாக ஒரு பரவலான நியூஸ். இது ஒன்று. தட் மீன்ஸ் பார்டர் டென்ஷன் எஸ்கலேட் ஆகுது. ரைட், இந்தியா அடிச்சிச்சு, இப்போ பாகிஸ்தான் அவங்களோட டர்ன். அண்ட் இந்தியா வில் ரிட்டாலியேட்டுன்றது கவர்மெண்ட் வந்து கிளியர் கட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. நாங்கள் அடித்தது வந்து டெரரிஸ்ட் கேம்ப்ஸ், நீங்கள் அட்டாக் பண்ணுறது மிலிட்ரி அசெட்ஸ். மிலிட்ரி அசெட்ஸ் மேலே ஏதாச்சும் பாதிப்பு வந்துச்சுன்னா அதுக்கு தந்தாப்பில் வந்து டெஃபினெட்லி எஃபெக்ட் வில் பி தேர்ன்றது சொன்னது. இந்த நியூஸ் வந்து சம்வேர் அரௌண்ட் 1:30 to 2:30 ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் மார்க்கெட் ஸ்டார்டட் ஃபாலிங். இன்னைக்கு டவுன் லோ வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 24,169. அண்ட் லாஸ்ட் 1 minute நீங்கள் வந்து சார்ட்டில் போய் 1 minute சார்ட்டை நீங்கள் போட்டு பாருங்கள். லாஸ்ட் 1 minuteல வந்து க்ளோஸ் டு அபவுட் 120 பாயிண்ட்ஸ் டவுன்லேருந்து மேலே போயிருக்கு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து தூக்கியிருக்கு. ஒன்று ரைட். ஸோ அந்த இது இல்லாத இருந்திருந்தால் வீட் ஹவ் பீன் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 400 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருந்திருப்போம் ஃபியூச்சர்ஸில். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 140 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்லேயும், ஃபியூச்சர்ஸில் வந்து 253 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ்லேயும் வந்து டவுன் ஆகிருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 229 பாயிண்ட்ஸ். அண்ட் மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, 66 பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -487 பாயிண்ட்ஸ், -181 பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ரெண்டாவது வந்து க்ளோஸ் டு அபவுட் 80 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் இன்ட்ராடே ஸ்விங், பெரிய ஸ்விங். ரைட். ஸோ இட் இஸ் ஷோயிங் த சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ். ரெண்டாவது, இன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 10.5%, 10.22% வந்து இந்தியா விக்ஸ் வந்து ஏறி 21.01 வந்து டச் ஆகிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு 21 டச் ஆகிருக்கு. எலெக்ஷன் சமயத்தில் நம்ம பார்த்தோம். ரைட். அண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமா இப்போ தான் வந்து அந்த 21 ஜோனை வந்து தொடுது. இது எல்லாமே நெகட்டிவ் நியூஸு. ரைட். தெர் இஸ் நோ மச் பாசிட்டிவ் நியூஸ். நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டில் போயிருக்கு. ரெண்டாவது வந்து மார்க்கெட்டில் விக்ஸ் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம், ₹1.25 ருப்பியை வந்து வீக்னஸ் ஆகிருக்கு. மீண்டும் 55.70. நேற்று 84.50 அந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு ரைட் நவ் 85.70 ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டாலர் இண்டெக்ஸ் பெருசாக ஸ்ட்ராங் ஆகலை, ஸ்ட்ராங் ஆகிருக்கு. 0.33% வந்து ஸ்ட்ராங் ஆகிருக்கு, பெருசாக ஸ்ட்ராங் ஆகலை. பட் ருப்பி வந்து பயங்கரமாக வந்து வீக் ஆகிருக்கு. பயம். ரைட். நிறைய எஃப்ஐஐஸ் விற்று இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் எஃப்ஐஐ டேட்டாஸ் வரல, மேபி பார்க்கலாம். பட் மார்க்கெட்டில் வந்து இந்த 3 விஷயத்தை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். லாஸ்ட் ஒரு half an hourல வந்து க்ளோஸ் டு அபவுட் 200 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தது. 200ல் க்ளோஸ் டு அபவுட் 100-120 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தது. பட் லாஸ்ட் 1 minuteல மேலே தூக்குச்சு. இல்லைன்னு சொன்னால் 250 பாயிண்ட்ஸ் ஆர் 400 பாயிண்ட்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து கீழே விழுந்திருக்கும். ஸ்பாட்டில் 250 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கும். ரெண்டாவது டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. மூணாவது வந்து ருப்பி வீக்னஸில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இன்னும் இந்த வார் வந்து எவ்வளோ தூரம் எஸ்கலேட் ஆகும். பட் இந்த வார் நடக்கிறது வந்து ஒரு விதத்தில் வந்து நல்லது. ஏன் நல்லதுன்னு சொன்னால், எப்படி யுக்ரைன் ரஷ்யா வார் வந்து ரஷ்யாவோட வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் அவங்க டெஸ்ட் பண்ணி முடித்தாங்களோ,
வெஸ்டர்ன் வேர்ல்டு யுக்ரைன் மூலமாக அவங்களோட வெப்பன் சிஸ்டமை டெஸ்ட் பண்ணாங்களோ, இந்தியா ஹேஸ் எ ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? நாட் ஓன்லி இந்தியா, மற்ற நாடுகள், எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் இந்த வாரில் இன்வால்வ் ஆகிருக்கிறதாக பரவலாக ஒரு தகவல் இருக்குது. ஒன்று, யூஎஸ் ஆர்மியும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறதாக பரவலாக ஒரு தகவல். ஏன் இவங்க 2 பேரும் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு சொன்னால், தே வாண்டட் டு எலிமினேட் பாகிஸ்தான், ஒன்லி இஸ்லாமிக் கண்ட்ரி வித் பாம்ஸ், அட்டாமிக் பாம்ஸ். அண்ட் அந்த அட்டாமிக் பாம்ஸ் வந்து வேறு யார் கையிலையும் உளுந்துடக்கூடாதுன்றது ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரியல் டைம் சைனீஸ் வெப்பன் சிஸ்டம் ஒரு வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. இது வரைக்கும் சைனீஸ் வெப்பன் சிஸ்டம் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணல. They are talking about hypersonic missiles. They are talking about best of the best anti-missile system. இது எல்லாத்தையுமே வந்து லைவில் வந்து டெஸ்டிங் நடக்க போகுது. வந்துச்சுன்னா எஸ்கலேட் ஆச்சுன்னா 2 சைடும் டேமேஜ் இருக்குது, நம்ம சைடும் டேமேஜ் இருக்குது. நம்மளால் கராச்சியோ லாகூரோ அடிக்கும் போதும் அவங்களும் அடிக்க முடியும். 100 மிசைல் விடுறதுல மேபி 1-2 மிஸ் ஆனால் கூடயும் டேமேஜ் இருக்குது, நம்ம மக்களுக்கும் வந்து டேமேஜ் இருக்கும். ஸோ இந்த இமோஷன்ஸ் மைண்டில் வச்சுங்க. என்ன தான் இமோஷன் இருந்தாலும் இந்த சைடு விழுந்தாலும் அடிப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இது இல்லாத இன்னொன்று நியூஸ் இப்போ லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவராக வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. தட் 1999 கந்தஹார் ஹைஜாக், ஜெய்ஷ்-இ முகமதோட சீஃபோட தம்பி அவரும் வந்து இறந்து போயிட்டுருக்கிறதாக ஒரு பரவலான தகவல். இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ் வரல. ஸோ இயர்லி செலிப்ரேஷன் இஸ் நாட் அக்செப்டட். வி வில் வெயிட். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 24,200 டிசைசிவாக வந்து உடைக்கட்டும், அண்ட் 23,800 மேஜர் சப்போர்ட். இந்த 2 லெவலை உடைக்கட்டும். அதுக்கப்புறமா டவுன் சைடுன்றதை நம்ம ஏற்றுக்கலாம். அது வரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் எ கவுண்டர் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஹோல் ஃபால் ஆஸ் அ டே சார்ட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் மட்டும்தான் வந்து மோர் வால்யூம்ஸ் இருந்துச்சு. இட் ஆல்சோ குட் பி பிகாஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங்காக இருந்திருக்கலாம் ஆன் தி புட் சைடில். இப்போதைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் ஆப்ஷன்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா 24,000 தான் ஹையஸ்ட் புட் ரைட் ஆகிருக்கு. அதே மாதிரி காலை பொறுத்த வரைக்கும் 24,500 வந்து ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இஸ் ஸ்டில் வித்தின் த ரேஞ்ச். நம்ம ருப்பி லெவலில் ஏற்கனவே பார்த்துட்டோம். கோல்டு அண்ட் சில்வர் வந்து பெருசாக வந்து கீழே உழுவில். ஏன் உழுவில்? மெயின் ரீசன் ருப்பி ஸ்ட்ராங் ஆச்சு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 1% பக்கமாக கீழே விழுந்திருக்கு. அண்ட் இன்னமும் அந்த 10,060, நேற்று 10,050 இருந்துச்சு, 60 இருந்துச்சு. இன்றைக்கி அதே லெவலில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஒரு சின்ன அப்டேட்டு, இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்து ஹார்ட்லி 10 மினிட்ஸ் ஆகுது. அதுக்குள்ளே ருப்பி ரைட் 85.70 வந்து 85.30 வந்து வந்திருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 40 பைசா வந்து கெயின் ஆகிருக்கு இன் மேட்டர் ஆஃப் 10 மினிட்ஸ். இந்தியாவில் ஆர்பிஐ வந்து நின்றுடுச்சு, லைக் இந்தியன் மார்க்கெட் வந்து நின்றுடுச்சு. பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து வி ஆர் ஸ்டில் ட்ரேடிங். தட் மீன்ஸ் ருப்பி இஸ் ஸ்டில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கீழே விழுந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து ரிகவரி நடந்துகிட்ருக்கு. ஸோ தெர் இஸ் சம் பாசிட்டிவ் நியூஸ். இட் இஸ் ஜஸ்ட் எ இமோஷ்னல் ஃபாலாக தான் இருக்குன்றது நம்ம எடுத்துக்கலாம். நேற்று யூஎஸ் ஃபெட் வந்து ஸ்டேட்டஸ் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணியாச்சு. அவங்க வந்து சொன்னதை வந்து இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர், அவங்க ஊரில் இருக்கிற இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் அண்ட் அந்த ஒரு ரீசனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணலை. இந்தியாவில் ஆர்பிஐ ஏற்கனவே கட் பண்ணியிருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் வந்து பாக்கி இருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. ஃப்ளாட் பாசிட்டிவ் இருக்குது, 0.5% வந்து பாசிட்டிவில் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 198 பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நேற்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் க்ளோஸ் டு அபவுட் 2,500 க்ரோஸ் வாங்கியிருந்தாங்க, டிஐஐஸும் வாங்கியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி டேட்டாஸ் பார்க்கும் போதும், ஆப்ஷன் டேட்டாஸை பார்க்கும் போதும் நெகட்டிவ் சைடு காட்டிகிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ஸ் டேட்டாஸை பார்க்கும் போதும் நெகட்டிவ் காட்டிகிட்டு இருக்கு. டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. ரூபி ரேப்பிடாக வந்து பயங்கர ஃப்ளக்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ டைரக்ஷன் லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இன்னைக்கான ஆப்ஷன் முடிஞ்சிச்சு, இந்த வாரத்துக்கான ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் ஆப்ஷன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு இன்ட்ராடே வேணால் பண்ணுங்கள், பட் பொசிஷன் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும்.
என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.